ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். பூமி பெரும் அதிர்ச்சி அடையும் போது, இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது, அதற்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்கும் போது, அந்நாளில் அது தன் செய்திகளை அறிவிக்கும். அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு செய்தி அறிவித்ததனால் அந்நாளில் மக்கள் தங்கள் வினைகள் காண்பிக்கப்படும் பொருட்டு பல பிரிவினராக பிரிந்து வருவார்கள். எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டு கொள்வார். அன்றியும் எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவன் கண்டு கொள்வான். அல்லாஹ் உண்மையே கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐதான் ரப்பி ஜிதினி இல்மா. ஒட்டுமொத்த உலகத்தையும் அடக்கியாலும் ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிக்கினிய எனது சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, உங்களுக்கு மத்தியில் எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு குழந்தையின் வளர்ப்பு. இதை குறைவின்றி நிறைவு செய்ய வல்ல ரஹ்மான் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். பிறக்கும் எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறாங்க. அவங்க வளர்ற முறையில தான் அவங்க நல்ல குழந்தைகளா கெட்ட குழந்தைகளா அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும். பெற்றோர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தா குழந்தைகளும் பெற்றோர்களை போன்று உண்மையான முஸ்லிம்களாக வளருவாங்க. பெயரளவுல மட்டும் முஸ்லிம்களாக வளர்ந்தாங்கண்டா குழந்தைகளும் பெயரளவுல மட்டும்தான் முஸ்லிம்களாக வளருவாங்க. அப்போ என்னுடைய குழந்தை ஒழுக்கத்திலும் சரி, நற்குணத்திலும் சரி, எல்லாத்துலயும் சரி, என்னுடைய குழந்தை சிறந்து திகழ வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்கண்டா இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்கணும். என்ன அது? உங்களுடைய நடவடிக்கைகள் இஸ்லாத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதாவது இப்ப நம்ம இடத்துல தொழுகை இருக்காது, ஆனா நம்மளுடைய குழந்தைகளை தொழுகலாட்டி அல்லாஹ் நரகத்துல தூக்கி போட்டுருவான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லும்? முதல்ல நீங்க தொழுவுறீங்களா, நீங்க தொழுவுங்க, அப்புறம் நான் தொழுவுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையாக இருக்கும். அப்ப நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்த்துதான் நம்மளுடைய குழந்தைகள் வளரக்கூடியதாக இருக்குது. அப்ப நம்ம ஐவேளை தொழுது பெரியவர்களுக்கு சிரித்த முகத்தோடும் சலாம் சொல்லி பொய் சொல்லாம இருந்தோம்னா நம்மளை பார்த்து நம்மளுடைய குழந்தைகளும் வளரக்கூடியதாக இருக்குது. குழந்தைகளை பெற்று எடுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. அவர்களை முறையான அடிப்படையில வளர்க்கிறதுல தான் பெற்றோர்களுடைய கடமையே இருக்குது. பல பெற்றோர்கள் நல்ல முஸ்லிம்களாக இருக்கிறாங்க.
ஆனா இந்த குழந்தை வளர்க்கிற விஷயத்துல தவறு செய்யற காரணத்தினாலதான் குழந்தைகள் கெட்டு சீரழிஞ்சி தவறான வழிக்கு போறாங்க. இதற்கு என்ன தீர்வு? ஒரு மனிதன், அதாவது ஒரு முஸ்லிம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைக்குமே இஸ்லாம் அழகிய தீர்வை சொல்லுது. அதே போலத்தான் இந்த குழந்தை வளர்க்கறதுக்குமே இஸ்லாம் நமக்கு அழகிய தீர்வை சொல்லி தந்திருக்கு. எல்லா பெற்றோர்களும் இஸ்லாம் கூறும் குழந்தை வளர்ப்பு படி வளர்த்தீங்கன்னா குழந்தைகள் முற்றிலும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு பெற்றோர்களை மதிக்கக்கூடிய குழந்தைகளாக வளருவாங்க. இதுல நமக்கு எந்தவித சந்தேகமுமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கிட்டோம்னா தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை முறையான அடிப்படையில வளர்த்த காரணத்தினாலதான் தன்னுடைய இறைவனுக்காகவே உயிர் தியாகம் செய்யறதற்கு முன் வந்தாங்க. அப்ப நம்ம இஸ்லாத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய குழந்தைகளை வளர்த்தோம்னா தவறான செயல்கள்ல செல்லாம பெற்றோர்களை மதிச்சு தன்னுடைய இறைவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு வளரக்கூடிய குழந்தைகளாக மாறுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப தர்கா வழிபாடை எடுத்துக்கிட்டோம்னா இன்று நிறைய பேரு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி தர்காக்களுக்கு சென்று அங்கு மன்றிட்டு அவங்களிடம் கையேந்தி அழுது பிரார்த்தனை செஞ்சோம்னா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை கொடுக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அல்லாஹ் நினைத்தால் ஆணாகவும் கொடுக்கலாம், அல்லாஹ் நினைத்தால் பெண்ணாகவும் கொடுக்கலாம், அல்லாஹ் நினைத்தால் இரண்டையும் கொடுக்கலாம், அல்லாஹ் நினைத்தால் மலடியாக கூட ஆக்கலாம். அப்ப எது கொடுத்தாலும் அல்லாஹுவ போன்று கொடுக்க முடியாது, அல்லாஹுவ போன்று எடுக்க முடியாது அப்படின்னு நம்மளுடைய ரப்பு மேல ஆழமான நம்பிக்கை வைக்கணும். இப்ப பல தம்பதிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பல வருடமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்றோம், ஆனா எங்களுக்கு இந்த பிரார்த்தனை செய்யறோம், ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டுது. அப்ப அவங்களுக்கு தன்னுடைய இறைவன் மீது ஆழமான முழுமையான நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற காரணம் தான். அதனாலதான் நாங்க அவுலியா கிட்ட போய் பிரார்த்தனை செய்யறோம். அவங்க போய் அல்லாஹ்விடத்துல சொல்லிடுவாங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அல்லாஹுவால படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள், அல்லாஹுவால படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள்ட்ட கேட்கறது அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு நம்பிக்கை இல்லாம அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹ்தான், எடுத்தாலும் அல்லாஹ்தான் அப்படின்ட்டு அல்லாஹ் மீது நம்ம ஆழமான நம்பிக்கை வைக்கணும். ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அவுலியா கிட்ட போய் பிரார்த்தனை செய்தார்களா? அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்தார்களா? இல்ல. அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வச்ச காரணத்தினாலதான் அவங்க முதுமை வயதை அடைஞ்சுமே அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். பல வருடமாக கேட்கிறோம், ஆனா எங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேற மாட்டுது அப்படின்னா அல்லாஹ் நம்மளை சோதிச்சு பார்க்கலாம். என்னுடைய அடியான் என் மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கானா, மனம் தளராம இருக்கிறானா, அப்படி இருந்தா அவனுக்குள்ள கூலி அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட, அல்லாஹுவால படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள்ட்ட கேட்காம நம்மளுடைய இறைவன்கிட்ட மட்டுமே முழுமையான நம்பிக்கை வச்சு அல்லாஹ் ஒருவனிடமே சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒருவனத்தை மட்டுமே கேட்கக்கூடிய முஸ்லிம்களாக நம்ம இருப்போங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல பெண் குழந்தைகள் பிறந்தா இன்று பெரும்பாலான பேர் பெண் குழந்தை பிறந்தா அதை இழிவாகத்தான் கருதுறாங்க. இன்று அல்லாஹ் கொடுத்தது ஆணாகவும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறவன் தான் இறை நம்பிக்கையாளன். இறை நிராகரிப்பாளன்னா பெண் குழந்தை பிறந்தா இழிவோடு கருதுவான். இன்று பல ஊர்கள்ல போய் பார்த்தோம்னா பெண் குழந்தை பிறந்தா அதை உயிரோடு கொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நான் சொல்ல போற இந்த ஒரு ஹதீஸ நீங்க உங்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வச்சீங்கன்னா இனி யாரும் பெண் குழந்தை பிறந்தா இழிவாக கருத மாட்டீங்க. யார் இரு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவள் பருவம் அடையும் வரை தன்னுடைய பொறுப்பில் வளர்த்தார்களோ நாளைக்கு சொர்க்கத்துல என்னோட அவங்க ஒன்னாக இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யாருக்குத்தான் சொர்க்கம் போகணும்னு ஆசை இருக்காது? இந்த துனியாவுல நம்ம பாடுபடுறது, உழைக்கிறது எல்லாமே அந்த சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு இடத்தை அடையத்தான். அதுவும் அல்லாஹ்வுடைய தூதரோட ஒன்றாக இருப்பாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அதே போல அன்னை ஆயிஷா அலி அவங்களும் அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்மணி இரு பெண் குழந்தைகளுடன் பேசிய வண்ணமாறு வந்தா. அப்போ அவளிடத்துல கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு ஈத்தம்பழம் மட்டும் இருந்துச்சு. அது அந்த பெண்மணி கையில கொடுத்த போது அதை இரண்டாக பிரித்து 2 குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டா. சாப்பிட்டுட்டு முடிச்ச பிறகு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நான் ரசூல்லா வந்தபோது நடந்ததை எல்லாம் சொன்னேன். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் பெண் குழந்தைகளால சோதிக்கப்படுறாங்களோ நாளைக்கு நரகத்திலிருந்து காக்கக்கூடிய திரையாக இந்த பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
சுபஹானல்லாஹ். நாளைக்கு நரகத்திலிருந்து காக்கக்கூடிய திரையாக பெண் குழந்தை இருக்குது. ஆனா இன்று பெண் குழந்தைய எத்தனை பேர் விருப்பத்திற்கேற்று பெற்கிறாங்க? கிடையாது. அந்த ஆண் குழந்தை பிறந்தா முகத்துல மகிழ்ச்சியாகவும், பெண் குழந்தை பிறந்தா ஏதோ ஒரு சாபத்தை போலதான் என்றாங்க. இந்த ஹதீஸ நீங்க உள்ளத்துல ஆழமாக பதிய வச்சீங்கன்னா, இனி யாரும் பெண் குழந்தை பிறந்ததற்காக இழிவாக கருதவே மாட்டார்கள். அதே போல பாசம் பாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இன்று பல குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாம பாசத்தினால ஏங்கி தனிமையில அமைதியற்ற நிலைக்கு போறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப நமக்கு எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி அவங்களிடம் நம்ம பாசத்தை பொழியணும். அந்த குழந்தை சிறிய செயல் செய்தாலும் அதற்கு நம்ம அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அவங்களை கட்டி அணைக்கிறது, முத்தமிடுறது, தூக்கி அணைத்தல் போன்ற பாசத்தை நம்ம அதிகமாக பொழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அன்னை ஆயிஷர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு கிராமவாசி ரசூல்லா இடத்துல யா ரசூலல்லா, நீங்க குழந்தைகள் எல்லாம் கொஞ்சுவீங்களா? என்னுடைய குழந்தைகள் யாரையுமே நான் கொஞ்சினது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, உங்களுடைய இதயத்திலிருந்து அல்லாஹ் பாசத்துக்கு இறக்கி வைத்துட்டா உங்களுக்காண்டி நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குழந்தைகளுக்கு பாசம் காட்ட வேண்டும் அப்படின்னு ரசூல்லாவே நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப நமக்கு எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்து விட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்காக நேரத்தை கழிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இதனால நம்ம மேல நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பாசம் அதிகரிக்கும். அதே போல பிரார்த்தனை. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை பல பெற்றோர்களிடையே இல்லாத காரணத்தினாலதான் குழந்தைகள் கெட்டு சீரழிஞ்சு போறாங்க. இன்றைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? நான் எவ்வளவோ அவனை அடிச்சு பாத்துட்டமா, மிதிச்சு பாத்துட்டமா, திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். என்றாவது ரப்பிடத்துல மன்றிட்டு அழுது நம்ம அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செஞ்சிருப்போமா? அந்த விஷயம் நம்மள்ட்ட இருக்காது. ஆனா திருந்த மாட்டான். அல்லாஹ் நினைத்தால் அவனை நல்லவனாக ஆக்க முடியும், அல்லாஹ் நினைத்தால் அவனை கெட்டவனாக ஆக்க முடியும். அப்ப எல்லா நாட்டமும் நம்முடைய ரப்பிடத்துல தான் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்விடம் நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹுடைய தூதருடைய மகனாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அவங்கள நல்லவர்களாக மாற்ற முடியும். அப்ப பிரார்த்தனைங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. எல்லா விஷயத்துக்குமே இந்த பிரார்த்தனை நமக்கு முக்கியமாக இருக்குது. மன உளைச்சலா, கஷ்டமா, வேதனையா, சோதனையா, எதுவாக இருந்தாலும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த பிரார்த்தனை தான். இந்த பிரார்த்தனைக்கு தனி சிறப்பே இருக்குது. விதியை மாற்றக்கூடிய தன்மை கூட இந்த பிரார்த்தனைக்கு இருக்குது. அப்ப அல்லாஹ்விடத்துல நம்ம மன்றிட்டு நம்முடைய குழந்தைகளுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்திற்காக, மனைவிக்காகவோ, பெற்றோருக்காகவோ, தனது மக்களுக்காகவோ செலவிடுறான் அப்படின்னா அது தேவையில்லாம போகுமா? நஷ்டமாக போகுமா? போகாது. அதே போலதான் தன்னுடைய ரப்பிடத்துல அவனுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நம்ம அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தோம்னா அதற்குரிய கூலிய ரப்பு நமக்கு கண்டிப்பாக தந்தே தீரும். இன்ஷா அல்லாஹ். நமக்கு எவ்வளவு பெரிய வேதனை ஏற்பட்டாலும், சிறிய வேதனையாக இருந்தாலும், மனம் சரியில்லையா, மனம் உளைச்சலாக இருக்குதா, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்களேன். அல்லாஹ் அதற்குரிய கூலிய கண்டிப்பாக தருவான், நமக்கு நிம்மதியை தருவான். அப்ப எல்லா விஷயத்திற்கும் நம்ம இடத்துல முக்கியமாக இருக்கக்கூடியது பிரார்த்தனை அப்படிங்கிறத நம்மளால புரிய முடியுது. அதே போல இன்று பல பெற்றோர்களிடம் இந்த விஷயம் இருக்குது. அதாவது 2 குழந்தையோ 4 குழந்தையோ, ஒரு குழந்தை ஏற்றும் ஒரு குழந்தையை இறக்கியும் பேசுறது. இன்று பெற்றோர்களிடம் ஒரு மைனஸாக இருக்கிறது இந்த நீதமாக நடக்காததுதான். ஒரு குழந்தைய நீ தாண்டா அழகு, இவன் அழகு இல்ல, நீ தான் அறிவாளி, இவன் முட்டாள், நீ வெள்ள, இவன் கருப்புண்டு ஒரு குழந்தையை ஏற்று பேசுறதும் ஒரு குழந்தையை தாழ்த்தி பேசுறதும். இத ரசூல்லா நமக்கு வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. பசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு குத்துபால, என்னுடைய தந்தை எனக்கு ஒரு அன்பளிப்பு வழங்கினாங்க. அதுக்கு என்னுடைய தாயார் சொன்னாங்க, இதற்கு அல்லாஹுடைய தூதர் சாட்சியாக இருந்தா தான் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தாயார் சொல்லிடுறாங்க. அப்ப பசீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அல்லாஹுடைய தூதரிடம் சென்று, அல்லாஹுடைய தூதரே, இதே மாதிரி என்னுடைய மகனுக்கு இதே மாதிரி நான் ஒரு அன்பளிப்பு வழங்கினேன். ஆனா என்னுடைய மனைவி உங்களை சாட்சியாக வைத்தாதான் நான் இதற்கு ஒப்புக்கொள்ளுவேன் அப்படின்னு என்னுடைய மனைவி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க,
நீங்க இந்த மகனுக்கு கொடுக்கிறது போன்று மற்ற குழந்தைகளுக்கும் பரிசா அன்பளிப்பு வழங்குனீங்களான்னு கேட்கும் பொழுது பசீர் அலியல்லாஹ் அவங்களுடைய தந்தை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்றாங்க, அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், நீதமாக நடங்க அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்மளுடைய குழந்தைகளை ஒன்று போல பார்க்க வேண்டும். 2 குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 4 குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை நீதமாக நடத்த வேண்டும். அல்லாஹ் தஆலாவும் சொல்றான் தன்னுடைய திருமறையில, 7 பேருக்கு தன்னுடைய அரிசை தவிர நிழல் கிடைக்காத நேரத்துல இந்த 7 பேருக்கு நிழல் கிடைக்கும். அதுல ஒருத்தவங்க தான் நீதமாக நடப்பவங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹுடைய அர்ஷிலேயே நிழல் கிடைக்குதுண்டா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுடைய குழந்தைகளை ஏற்று தாழ்ந்து நினைக்காம, இரண்டுமே எனக்கு ஒன்று போலத்தான், இரு குழந்தைகளுமே எனக்கு ஒன்று போலத்தான் நினைத்து அவர்கள் மத்தியில நம்ம நீதமாக நடக்கணும். இத பத்தி அல்லாஹ் தனது திருமறையில அந்நிசா 49வது அத்தியாயத்துல 9வது வசனமாக சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நீதமாக நடந்து கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறானா. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நீதமாக நடந்து கொள்ளுபவர்களை நேசிக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹ்வே சொல்றான். அப்ப நம்மளுடைய குழந்தைகள் மத்தியில அதிகமாக ஏற்று தாழ்ந்து பேசாம நம்மளுடைய இரு குழந்தைகளையுமே ஒன்று போல பார்க்கணும். அதனால குழந்தைகளுடைய உள்ளத்துல நஞ்சுமே விதைக்கப்படுது. நம்மளுடைய தாய் தந்தை வெறுக்கிறாங்க, அவங்கள மட்டும்தான் உயர்த்தி பாக்குறாங்கன்னு அவங்க அமைதியற்ற நிலையிலையும் சோகமான நிலையிலையும் போவதை நம்மளால பார்க்க முடியுது. அதே போல சபிப்பது. இன்று பல பெற்றோர்களிடம் இந்த செயல் இருக்குது. குழந்தைகள் ஏதாவது ஒரு சிறிய செயல், அதாவது சிறிய தவறு செஞ்சுட்டா அந்த குழந்தைகள் காதால கேட்க முடியாத அளவிற்கு அருவருப்பான தவறான வார்த்தைகளால ஏசுறாங்க. அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, நரகத்துல அதிகமான பெண்களை பார்த்தேன் அப்படின்னு. இப்ப நம்மளுடைய குழந்தைகள் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டா நம்மளுடைய உள்ளத்தை அமைதியற்ற நிலைக்கு போய் அதாவது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த குழந்தைகளை பக்கத்துல அமர்த்தி இந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம எத்தி வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அமைதியாக சொல்லணும். இந்த பாவமான செயல்களை ஏசுவதனால குழந்தைகளால எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் அவங்கள அழைக்கிறாங்க. அழைக்கும் போது தொழுகையை நம்ம கண்டினியூ பண்றதா இல்ல தன்னுடைய தாயாருக்கு பதில் அளிப்பதா அப்படின்னு நினைச்சு தொழுகையை சுருக்கமாக சுருக்கிடுறாங்க. அப்போ தாயார் தன்னுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு தன்னுடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்றாங்க. எந்தவாறு பிரார்த்தனை செய்றாங்க? யா அல்லாஹ், இவனை ஒரு விபச்சாரியின் கண்ணுல விழிக்காம மரணிக்க செய்யாதே அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சிருந்தாங்க. ஒரு நாள் ஜுரைஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆசிரமத்துல அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விபச்சாரி தவறான செயலுக்கு ஜுரைஜ் ரலியல்லாஹு அவங்கள அழைக்கிறான். அப்போ ஜுரைஜ் ரலியல்லாஹு அவங்க அதற்கு மறுத்துடுறாங்க. இத அவ ஒரு முன்கோபமாக எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்டு மேய்ப்பவனிடம் சென்று விபச்சாரத்தில் ஈடுபட்டு ஒரு குழந்தைய கருவுல சுமந்துடுறான். கடைசியில அந்த குழந்தையை பெற்று எடுத்து அந்த ஆசிரமத்துக்கு மக்கள் இடத்துல என்ன சொல்றா, இந்த குழந்தைக்கு காரணம் ஜுரைஜ் ரலியல்லாஹு அன்ஹு தான் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட மக்கள் அனைவரும் கோபத்தால ஜுரைஜ் ரலியல்லாஹு அவங்கள ஏசி அந்த ஆசிரமத்தையே இடிச்சிருக்காங்க. ஜுரைஜ் ரலியல்லாஹு அவங்க போய் உலு செய்துட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அந்த குழந்தையிடம் போய் கேக்குறாங்க, உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அந்த குழந்தை சொல்லுது, என்னுடைய தந்தை ஆட்டு மேய்ப்பவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மக்கள் அனைவரும் இந்த ஜுரைஜ் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கேட்டு இந்த ஆசிரமத்தை நாங்க தங்கத்தால கட்டித்தரோம் அப்படிங்கும் பொழுது ஜுரைஜ் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்துடுறாங்க. அப்போ பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்னா அல்லாஹ் அதை உடனே அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப நம்மளால பல பேர்களை பார்க்க முடியும் எந்தெந்த வார்த்தைகளால குழந்தைகளை ஏசுறாங்கன்னு. அதையெல்லாம் அல்லாஹ் அங்கீகரிச்சு அந்த செயல்ல அந்த குழந்தைகளை ஈடுபட்டுட்டாண்டா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப நம்மளுடைய கையில தான் நம்மளுடைய வாழ்க்கை, குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலமே இருக்குதுங்கிறது இதெல்லாம் நம்ம உணர வேண்டும். அதே போல உபதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்று பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அடிக்கடி உபதேசம் செய்ய வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. பெரியவர்களை பார்த்தா சிரித்த முகத்தோடு சலாம் சொல்லணும். குறிப்பாக இணை வைப்பு.
சிறு வயதிலேயே நமக்கு குழந்தைகளிடத்துல இணை வைப்பை பத்தி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இணை வைப்புங்கிறது பெரிய பாவம். இணை வைப்புக்கு கூலி அல்லாஹ் என்ன கொடுப்பான்னா இந்த நரகத்தை தான் கொடுப்பான். நம்ம அல்லாஹ் இடத்துல மட்டும்தானே நம்ம பிரார்த்தனை செய்யணும். நம்ம இந்த துனியாவுல எதற்காக பாடுபடுறோம்? இந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு தான். அப்ப இந்த இணை வைப்பும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் நினைச்சு பண்றாங்க. ஆனா இந்த இணை வைப்பை நம்ம இணை வைத்தா அல்லாஹ் இதற்குரிய கூலி நரகமா தான் தருவான். அல்லாஹ் ஒருவன்கிட்ட மட்டும்தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹுவால படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்களிடம் நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக உபதேசம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். மனிதத்துல இருக்கக்கூடிய நற்காரியங்களை பத்தி, மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடாத கெட்ட செயல்களை பற்றி நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக உபதேசம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் இதை பத்தி தன்னுடைய திருமறையில அல் ஹுஜுராத் 4வது அத்தியாயத்துல 85வது வசனமாக சொல்றான். மன் யஸ்பஹு ஸஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபுன் மின்ஹா. அழகிய பரிந்துரையை ஒருவர் செய்தால் அதிலிருந்து நற்கூலி அவருக்கு ஒரு பங்கு உண்டு. நம்ம அழகிய முறையில குழந்தைகளிடத்துல உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்காண்டி அல்லாஹ் நமக்கு ஒரு நற்கூலியை கொடுக்கிறேன் அப்படின்னே சொல்றான். அப்ப குழந்தைகள் இடத்துல அதிகமாக நம்ம உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல கண்டிப்பு. இன்று குழந்தைகள் கெட்டு சீரழிஞ்சு போவதற்கு காரணமே இந்த கண்டிப்பு இல்லாத காரணமா. குழந்தைகள் தவறான செயல்கள்ல போறதுக்கு காரணம் பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் மீது அளவு கடந்த பாசம் வைக்கிற காரணத்துக்கு. இப்ப இந்த செல்போன் அப்படிங்கிற ஒரு போதை பொருளை கொடுக்காதீங்க, குழந்தைகள்கிட்ட கொடுத்தா காலமே கெட்டு போய் கிடக்கு அப்படின்னு சொன்னா என் குழந்தை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் குழந்தை எனக்கு துரோகம் செய்யாது, தப்பு செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல என்ன தோணும்? நம்ம மீது நம்ம பெற்றோர்கள் அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, நம்ம தவறே செஞ்சாலும் நம்மள நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். நம்ம இந்த துனியாவுல வாழும் போது நம்மளுடைய குழந்தைய முறையில வளர்க்கல, அவங்கள கண்டிக்காம அவங்க பாவமான செயல்களை செஞ்சாங்க அப்படின்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல வாதாடுவாங்களாம் அந்த குழந்தைகள். யா அல்லாஹ், நான் கெட்டு சீரழிஞ்சு போனதுக்கு காரணமே என்னுடைய தாய் தந்தை தான், இவங்களுக்கு 2 மடங்கு வேதனைகள் கொடுங்கன்னு நமக்கு எதிராக குழந்தைகள் வாழாடுமா. இந்த மோசமான நிலை நமக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வரணுமா? அப்ப நம்மளுடைய குழந்தைகள் இஸ்லாம் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அதை முறையான அடிப்படையில கண்டிக்கணும். 5ல வளையாதது 50லும் வளையாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிறு வயதிலேயே நம்ம சொல்லி கொடுத்தாதான் குழந்தைகள் பெரிய வயது அடைஞ்சாலும் அந்த பாவமான செயல்கள்ல ஈடுபடாம அல்லாஹுடைய நினைப்பிலேயே வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய குழந்தைகள் சிறு தவறு செஞ்சாலும் அதை கண்டிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல கல்வி. இன்று மார்க்க கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. உலக கல்வி தான் ஒருத்தவங்களை உயர்த்தி காட்டப்படும். இப்ப வெளியே போனா மார்க்க கல்வி அவங்களுக்கு பயன்படுது, படிச்ச படிப்பை வச்சுதான் அவங்களை எடை போடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பார்க்கிறோம். உலக கல்விங்கிறது இந்த உலகத்துக்கு மட்டும்தான் பயன்படும். அதையுமே நம்ம கத்துக்கிறணும். மார்க்க கல்விங்கிறது மறுமை வரைக்கும் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. அப்ப அதையுமே நம்ம முற்றிலுமாக கத்துக்கிறணும். அல்லாஹ்வே தனது திருமறையில சொல்றான், மன் ஹரஜ ஃபி தலீபில் இல்மு ஃபஹுவ ஃபி ஸபீலில்லாஹி ஹத்தா யர்ஜுஉ. மார்க்க அறிவை தேடி செல்றவங்க திரும்பி வர்ற வரைக்கும் அல்லாஹுடைய பாதையில இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப நம்ம அல்லாஹுடைய பாதையில சென்றோம்னா அல்லாஹுடைய நினைவுலயே வாழக்கூடியவங்களாக இருக்கும். உலக கல்வி அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு மட்டும்தான் பயன்படக்கூடியதாக இருக்குது. மார்க்க கல்விங்கிறது நமக்கு மறுமை வரைக்கும் பயன்படக்கூடியதாக இருக்குது. அப்ப அதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். உலக கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட நம்ம மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதில் இறுதியாக பெற்றோர்களுடைய தியாகம். அவங்களுடைய தியாகத்தை பத்தி சொல்லணும்னா நம்மளால முடியாது. அவங்களுடைய தியாகத்தை நம்மளால வாயால சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவங்க வேதனைய அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு வேதனையாக இருக்காது. அது அவங்களுக்கு இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்கும். ஏன்? தன்னுடைய வயிற்றுல என்னுடைய குழந்தை வளருது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். வயிற்றுல சுமந்து சந்தோஷப்படுறது தாயாகவும், தலையில சுமந்து சந்தோஷப்படுறது தன்னுடைய தந்தையாகவும் தான் இருக்கிறாங்க. நம்ம வயிற்றுல இருக்கும் போதே ஆணா பெண்ணா, குருடா செவுடா, கருப்பா வெள்ளையா அப்படின்னு எதுவுமே தெரியாம நமக்காகவே வாழ்க்கைய அர்ப்பணிச்ச ஒரு ஜீவன்னா அது உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாயாக மட்டும்தான் இருக்க முடியும்.
அந்த 10 மாசம் அவ சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சிருப்பா. இப்ப நம்ம கால் ஸ்லிப் ஆகியோ கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிடிக்கிற இடம் இருந்தா தலை. நம்ம தலைக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தலையை தான் பிடிப்போம். ஆனா ஒரு தாய் மட்டும்தான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாண்டா அவ முதல்ல பிடிக்கிற இடம் வயிறாக மட்டும்தான் இருக்க முடியும். தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ, தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய குழந்தை குழந்தை குழந்தையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச தாய், அர்ப்பணிச்சவன்டா அது நம்மளுடைய தாயாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த 10 மாதம் அவளுக்கு பிடித்த உணவையெல்லாம் ஒதுக்கி இரண்டு படுத்தா நமக்கு வலிக்கும் தெரிஞ்சு நமக்காகவே வாழ்ந்த ஒரு உன்னதமான ஜீவன்னா அது உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாயாக மட்டும்தான் இருக்க முடியும். இப்ப நம்ம கையிலயோ காலையோ சிறிய கட்டி ஏற்பட்டுட்டா அது நமக்கு பெரிய வலியை கொடுக்கும். அப்ப நம்முடைய உள்ளத்துல என்ன தோணும்? இந்த கட்டி இருக்கிறது நமக்கு பெரும் வேதனையாக இருக்குது. இப்ப நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போனா இந்த கட்டியை எப்படியாச்சும் எடுத்து வீசிருங்க, கையை எனக்கு வெட்டி எடுத்தாலும் பரவாயில்லை, இந்த வலி எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனுடைய அறிவு சொல்லும். ஆனா ஒன்று இல்ல இரண்டு இல்ல 10 மாதம் அவ தன்னுடைய வயிற்றுல வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா அவ நினைத்தால் அப்பயே நம்மளை தூக்கி எரிஞ்சுட்டு போயிருக்க முடியும். அவ எரிஞ்சாளா? கிடையாது. நம்மளுடைய குழந்தை தான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு சொல்லி அவளுடைய சந்தோஷத்தை எல்லாம் புதைச்சி நமக்காகவே வாழ்ந்த ஜீவன்னா அது நம்மளுடைய தாய் தான். 10 மாத வேதனையை அணிவிச்சு கடைசி நொடி நம்ம இந்த உலகத்தை பார்க்க வரும் பொழுது அவ மரணத்தை அடைச்சிட்டு வருவா. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, செத்து பொழைச்சு வர்றா, மறுபிறவி எடுத்து வர்றா. அல்லாஹ் லுக்மான் சொல்லியிருப்பான், அழகிய அவ சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டால் இரண்டு வருடங்கள் அவனுக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க. அப்ப நம்மளுடைய வயிற்றுல இருந்து நம்ம பெற்று எடுக்கிற வரைக்கும் அவ வேதனையை மட்டும்தான் அனுபவிச்சுடுத்தா. அவ பெற்று எடுத்தோமோ இப்ப நமக்கு ஒரு வலி கொடுத்துச்சுன்னா இப்ப அதை நம்ம பக்கத்துல இருந்தா அந்த எனக்கு கொடுத்த வேதனை என் கண்ணு முன்னாடியே காமிச்சிடாதீங்க, எப்படியாச்சும் அதை கொண்டுகிட்டு போயிருங்க, அதை பார்க்கவே எனக்கு தோணலன்னா நம்ம சொல்லுவோம். ஆனா பெற்று எடுத்த அந்த வலியுடன் ஒரு மருத்துவத்தையோ நர்ஸையோ முதல்ல கேட்கிற தாய் என்ன கேட்பா? எனக்கு தேவலையா, எனக்கு உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை இல்ல அப்படின்னு நான் முதல்ல கேட்பா. என்னுடைய குழந்தை என்ன அப்படின்னு தான் முதல்ல கேட்பா. நம்ம எவ்வளவு அருவருப்பாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, ஊனமுற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிற ஒரு ஜீவன் தான் நம்முடைய தாயாக மட்டும்தான் இருக்க முடியும். அழகான முறையில பெற்றெடுத்து நமக்கு தேவையுள்ளதையெல்லாம் நமக்கு அவ சரி செஞ்சு வளர்த்தாண்டா ஒரு 18 வயசு அடைஞ்ச போது யாரோ ஒருவனுக்காக ஒரு வாரமோ ஒரு மாதமோ பழகனவனுக்காண்டி பெற்று வலியுடன் வளர்த்த தாயை ஈஸியா விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப ஒரு காதலன் சொல்லுவான், உனக்காண்டி நான் கைய அறுத்துக்கிட்டேன், உனக்காண்டி நான் சாப்பிடலன்னு ஒரு காதலன் சொல்லுவான். ஒரு கணவன் சொல்லுவான், உனக்காண்டி நான் இவ்வளவு செலவழிச்சேன், உனக்காண்டி இதை நான் தியாகம் செஞ்சுன்னு ஒரு கணவன் சொல்லுவான். ஒரு போதும் நாம மரணிச்சாலுமே சரி, நீ என்னை வயித்துல இருக்கும்போது நான் இந்த வேதனை அனுபவிச்சேன் ஒரு தகப்பன் சொல்ல மாட்டாங்க. உனக்காண்டி நான் இவ்வளவு செலவழிச்சது ஒருபோதும் பெற்றோர்கள் நமக்காண்டி செஞ்சதை சொல்லியே காமிக்க மாட்டாங்க. இணை வைக்கிறதுக்கு அடுத்த பெரிய பாவம்னா தன்னுடைய பெற்றோர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு ஓடக்கூடிய பெண்களும் ஆண்களும் தான். அழகான முறையில பெற்று எடுத்து அழகான முறையில வளர்த்தாங்கன்னா ஈஸியா யாரோ ஒருவருக்காக விட்டுட்டு ஓடக்கூடியவங்களாகத்தான் இருக்கிறாங்க. நம்மள சுமந்து வளர்த்தத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா யாரும் எந்த எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. ரசுல்லா சொன்ன ஒரு மனிதர் ரசுல்லா கிட்ட வந்து அல்லாஹுடைய தூதர் கிட்ட வந்து நான் அழகிய முறையில உரையாடுவதற்கு தகுதியானவன் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசுல்லா சொன்னாங்க, உன்னுடைய தாய். இரண்டாவது முறை கேட்கும் பொழுதும் உன்னுடைய தாய், மூன்றாவது முறை கேட்கும் பொழுதும் உன்னுடைய தாய், நான்காவது முறை உன்னுடைய தந்தை. அப்ப நம்மளுடைய பெற்றோர்களுக்கு ரசுல்லா மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்று பெற்றோர்களை எத்தனை பேர் மதிக்கிறாங்க? எந்த குழந்தையாவது தன்னுடைய தாய் தந்தைகளை இந்தாங்கம்மா, இந்தாங்க, வாங்கம்மா, போங்கம்மான்னு மரியாதையாக சொல்றாங்களா? கிடையாது. ஏதோ ஆடு மாடை கூப்பிடுறது போல, இந்தாமா, வாமா, போமான்னு. இன்னைக்கு சக சக காதலனுக்காகவோ நண்பருக்காகவோ தனது பெற்றோர்களை தூக்கி எரிஞ்சுட்டு போகக்கூடிய குழந்தைகளை பாக்குறோம். இழிவான முறையில நடத்தக்கூடிய குழந்தைகளை பாக்குறோம். இழிவாக பேசக்கூடிய குழந்தைகளை பாக்குறோம். அல்லாஹுக்கு அஞ்சி கொள்ளணும். நம்ம மரணிக்கிற வரைக்கும் நம்மளுடைய தாய் தந்தையை கண்ணியமாக நடத்தணும். நம்ம இப்ப நம்ம
ஒரு கணவனை இழந்தா கணவனை பெற்றுக்கொள்ளலாம், மனைவியை இழந்தா மனைவியை பெற்றுக்கொள்ளலாம், குழந்தைகளை இழந்தா குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். கியாமத் நாள் வரைக்கும் ஒரு தாயை இழந்தா ஒரு மறுத்தாயை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு பொக்கிஷதான் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அந்த பொக்கிஷத்தை இன்னைக்கு எத்தனை பேர் பாதுகாக்கிறாங்க? இழிவாகத்தான் கருதுறாங்க. எனவே நம்மளுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே தீரணும். எம்மையும் எம்முடைய குழந்தைகளையும் நேரான வழியில் செலுத்த வேண்டும் என்று துவா செய்தவளாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வா ஆஹிர் தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.